ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் கோஸ்ட் ஸ்டேஷன். யங் கி ஜியோங் டைரக்ஷனில் கிம் போரா, கிம் ஜேஇ ஹெயின் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த கோஸ்ட் ஸ்டேஷன். இது வந்து ஒரு கொரியன் மூவி. 1 hour 20 minutes ரன் ஆகுது. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஓக்ஸோன்ற ரயில்வே ஸ்டேஷனில் மர்மமான ரொம்ப அமானுஷ நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம ஹீரோ அங்கே ஒர்க் பண்ணுறனால டெய்லி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க தேவையில்லாமல் ஒரு நபரை ஃபோட்டோ எடுத்து அது ஃபைன் ஆகி அவங்களுக்கு $50,000 ஃபைன் கட்டணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீ பேசாமல் ஓக்ஸோவில் நடக்கக்கூடிய அந்த அமானுஷ நிகழ்வுகள்லாம் பத்திரிக்கையில் எழுது, அது மூலமாக உனக்கு பணம் கிடைக்கும், நீ இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறாரு. இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அங்கே நடக்கக்கூடிய அமானுஷ நிகழ்வுகள்லாம் கண்டுபிடிச்சாங்களா, அது எதனால் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த மீதி கதை. இது வந்து நல்ல ஸ்டோரி பிளாட்டு. பட் ஆனால் மேக்கிங் சுத்தமாகவே இந்த படத்தில் இல்லை. இதில் வரக்கூடிய ஹாரர் எலிமெண்ட்லாம் நமக்கு எந்த விதமான திகிலையுமோ பயமையோ கொடுக்கவே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, நம்ம சந்தானம் சொல்கிற மாதிரி கடுப்பு வர மாதிரி காமெடி பண்ணாதேங்க வரல, அதே மாதிரி இதில் வரக்கூடிய ஹாரர் எலிமெண்ட்லாம் நமக்கு சுத்தமாக எந்த விதமான ஒரு திகிலையுமே நமக்கு கொடுக்கல. பொதுவாக கொரியன் மூவிலாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்கும். இதில் இன்டெலெக்சுவலாக எதுவுமே இல்லை. பட் ஆனால் இது அருமையான ஸ்டோரி பிளாட்டு. மேக்கிங்கில் கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஸ்டோரியும் இம்பார்ட்டண்ட்டு, மேக்கிங்கும் இம்பார்ட்டண்ட்டுன்றது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். இதில் வரக்கூடிய நைட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. லோ லைட்டிங் நைட் ஷாட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து ஜப்பானீஸ் படமான ரிங் படத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை ஒரு 1 time வாட்ச் பண்ணலாம். டைம் கிடைச்சா பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.